வணக்கம். திமுக கூட்டணியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டு ஒதுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் எகிரி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் முழுமையாக 3 மாதங்கள் மட்டுமே உள்ளதால் அரசியல் கட்சிகள் இப்போதே தேர்தலை எதிர்கொள்ள ஆயத்தமாகிவிட்டன. அதிமுக தலைமையில் சிறிய கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்க ஒரு பக்கம் காய் நகர்த்தி வரும் நிலையில், திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளுக்கு ஸ்டாலின் எத்தனை இடங்கள் வழங்குவார் என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் பிரதான இடம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என சேர்த்து 11 இடங்கள் கொடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் தரப்போ இந்த முறை 15 சீட்டுகளை திமுகவிடம் கேட்டு வாங்கிவிட வேண்டும் என உறுதியாக உள்ளது. இது சம்பந்தமாக திமுக வட்டாரத்தில் விசாரித்தவரை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 15 சீட்டுகள் கொடுக்க வாய்ப்பே இல்லை என்றும் 11 சீட்டுகள் தான் திமுக நிர்ணயித்துள்ள அளவுகோல் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் மாவட்டத்திற்கு மாவட்டம், ஊருக்கு ஊர் நிலவும் கோஷ்டி பூசல் மற்றும் வேட்பாளர் விவகாரம் உள்ளிட்ட காரணங்களை மைனஸ் பாயிண்டாக திமுக தரப்பு முன்வைக்கிறது. தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த தொகுதிகளை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்குவது என்பது பற்றி திமுக தலைமை முடிவு எடுக்கவில்லை என்கிறார்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கூட்டணியிட பங்கீட்டில் முக்கிய பங்கு வகித்து வரும் கே.என். நேருவும் தற்போது மழை வெள்ளம் புயல் நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வருவதால் ஜனவரி மாதம் கடைசியில் தான் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி என சேர்த்து மொத்தமாக 10 தொகுதிகள் வழங்கப்பட்டன. இந்த முறை அதிகபட்சம் தமிழ்நாட்டில் கூடுதலாக ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்படலாம் என தெரிகிறது. ஆனால் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் முன்னணி தலைவர்கள் திமுகவிடம் 15 தொகுதிகளை வாங்கிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதோடு மட்டுமில்லாமல் இது தொடர்பாக கே.சி. வேணுகோபாலுக்கும் கடிதங்களை அனுப்பி வருகிறார்களாம். இதனிடையே சிட்டிங் காங்கிரஸ் எம்பிக்கள் யாரும் தங்கள் தொகுதியை விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு ரவுண்ட் வர வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களில் செயல்படாத எம்பிக்களின் பட்டியலை திமுக தலைமை பக்காவாக தயார் செய்து வைத்துள்ளது. தமிழ்நாட்டில் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் சேதாரம் இந்திய கூட்டணிக்கு தான் என்பதை காங்கிரஸ் தேசிய தலைமையிடமே திமுக விலக்கி கூற தயாராக உள்ளதாம். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.